நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள நிரந்தர பட்டுக்கூடு ஏலம் மையத்தால் விவசாயிகளுக்கு நேரடி பலன் கிடைக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் KRN ராஜேஷ்குமாரின் MP மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிதாக கட்டப்பட்ட அரசு பட்டுக்கூடு அங்காடி திறப்பு விழா மற்றும் பல்முனை பட்டு நூற்பகம் மற்றும் பட்டு முருகேற்றம் மைய கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா நாமக்கல் மாவட்டம் ஊனவேலம்பட்டியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான KRN ராஜேஷ்குமார் கட்டிடப் பணிகளை துவக்கி வைத்தார். 142 விவசாயிகளுக்கு 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விவசாய உபப்பொருட்களையும் அவர் வழங்கினார். புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்டுக்கூடு அங்காடி மூலமாக e-ஆக்ஷன் முறையில் வெளி மாநிலத்தை சேர்ந்த வெளி மாவட்டத்தை சேர்ந்த வியாபாரிகளும் பங்கு பெற்று நாமக்கல் மாவட்டத்தில் உற்பத்தி செய்கின்ற பட்டுக்கூடை அவர்கள் போட்டி ஏலத்தின் மூலமாக எடுக்க இருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதியினுடைய விவசாயிகளுக்கு பட்டு உற்பத்தியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடி கூடுதலான ஏலமும் கிடைக்கும், ஏலத் தொகையும் கிடைக்கும், அவர்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற பட்டுக்கூடுக்கு நியாயமான விலையும் கிடைக்கும். இந்த தொழில் மேலும் வளர்ச்சி அடையும். பட்டுக்கூடு அங்காடி திறப்பு விழா திட்டத்தை செயல்படுத்த உதவிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். நாங்க பட்டு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இது நாள் வரைக்கும் நாங்க தர்மபுரி தான் கொண்டு போயிட்டு இருந்தோம். புதுசா ஒரு பெரிய கட்டடமா ஒரு 2 கோடி செலவுல நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க. நாங்க இதுவரையிலும் பட்டுக்கூடு தருமபுரி தூரமா கொண்டுட்டு போயிட்டு இருந்தோம். சேலம் தருமபுரி தான் போயிட்டு இருந்தது. ரொம்ப தூரமா இருந்தது. நாங்க ஏற்கனவே கேட்டிருந்தோம். அதனால இப்போ அரசு இதுக்கு எங்களுக்கு ஒரு பரிசீலனை பண்ணி இடம் ஒதுக்கி கட்டி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இது சௌரியமா இருக்குது. இதுல இருந்து எங்களுக்கு பக்கமா கூடு போட்டுக்கு எங்க ஏரியா விவசாயிகளுக்கு ரொம்ப சௌரியமா போயிடும். முதலமைச்சர் அவர்களுக்கும் நாங்க மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பட்டு விவசாயிகள் அனைவரும் இப்போ கோயம்புத்தூர், திருப்பூர், பல்லடம் இந்த மாதிரி அங்கிருந்து இளம் பட்டுப்புழு வந்துட்டு இருக்கு. இனிமேல் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா இங்க பரமத்தி வேலூர்லயே இளம் பட்டுப்புழு எடுத்துக்கலாங்க. இப்போ தமிழக அரசு சார்பில் ஒரு பெரிய மார்க்கெட்டா தருமபுரிக்கு ஈக்குவலான ஒரு பெரிய மார்க்கெட்டா இப்ப அமைச்சு கொடுத்த தமிழக முதலமைச்சருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க.